ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் எவ்ரிதிங் ஃபைன். ஸோ இந்த வீடியோ மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர எஃப்எம்ஜி அடுத்ததாக வர எஃப்எம்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் எவ்வளோ 5 months, நியர்லி 5 months இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எஃப்எம்ஜி வரதுக்கு. ஸோ அதுக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. பட் என்ன தான் பண்ணாலும் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுறது தான். சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்காஸ்ட் ஆன மாதிரி ரொம்ப டிமோட்டிவேட்டடாக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுறது தான். அது வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம்னா அது எல்லோரும் ஃபீல் பண்ணுறது தான். ஐயோ, நம்மளால் அது முடியுமா, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, நம்மளால் வந்து நிறைய மார்க் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது எல்லோரும் அது நார்மல் தான். ஓகேவா? அந்த மாதிரி இந்த ஒரு ஃபீலிங் வரல அப்படின்னா தான் அது வந்து ஆச்சரியம். வந்துச்சுன்னா அது நார்மல் தான். ஆக்சுவலி இந்த ஃபீலிங் வந்து எப்படின்னா, அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த புதுசில் வந்து இருக்காது. ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் போனதுக்கப்புறம், நிறைய பேருக்கு ஒரு மாதம் போனதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் வரும். ஏடா இப்படி இருக்குமே, ஒரு டிமோட்டிவேட்டடாக ஒரு ஃபீலிங். ஓகேவா? அது வந்தவங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஸில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அதில் நம்ம ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஃபீலிங்லேயும் ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது வந்து எப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி. சிலவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸு இந்த மோட்டிவேஷன் வரும். சிலவங்களுக்கு வந்து ஒரு 10 days ஒன்ஸ் வரும். சிலவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வரும். சிலவங்களுக்கு டெய்லி வரும். காலையில் நல்லா எந்திரிச்சோன்னே நல்லா மோட்டிவேஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி எக்ஸ்காஸ்ட் ஆகி ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா என்ன ஆகும், நம்ம படிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து நிறைய ரேண்டம் வீடியோஸு எதையாச்சும் போட்டு பார்க்க ஆரம்பிப்போம். பேசிவாக ரீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அதாவது பேசிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு வீடியோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டு வச்சுட்டு அப்படியே அதை கேட்டுகிட்டே இருக்கிறது. அப்படியே பார்த்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம அங்கே இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. ஆக்டிவாக படிக்காமல் பேசிவாக இந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரிலாம் இந்த டிமோட்டிவேட்டடாக என்ன சொல்கிறது, படிக்கிறதுக்கே தோணாமல் இருக்கிற இந்த டைமில் தான் நமக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம். ஸோ இப்படி நமக்கு படிக்கிறதுக்கே தோணாமல் இருக்கிற டைமில் என்ன படிக்கலாம், அந்த டைம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்ல போகிறேன். உங்களுக்கு மேபி இதை விட நிறைய தெரியலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ படிக்கிறதுக்கே முடியல, எப்படி படிக்கிறதுக்கு ஏன் நமக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிரெயின் வந்து இப்போ கொஞ்சம் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் என்ன ஆகுது, பிரெயின் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகுறது காரணம் என்ன, அந்த டோப்மின் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. டோப்மின் செரோட்டோனின் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுனால தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி நமக்கு வந்து அது படித்தது மாதிரியும் ஒரு மாதிரி எதுவுமே பண்ண தோணாத மாதிரி நமக்கு வந்து ஃபீல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நீ வந்து அதை பண்ணு, இதை பண்ணு, கொஸ்டின் சால்வ் பண்ணு, இல்லை வேறு என்ன, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணு, இப்படிலாம் சொல்லி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இது எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி தோன்ற டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசிவ் லேர்னிங் தான். பேசிவ் லேர்னிங் நீங்கள் வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்து ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரிப்ளாடர் மேரோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் எதையாச்சும் ஒன்று போட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல, அந்த முடித்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து சில குட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எம்சிக்யூ வீடியோஸு, அப்புறம் வந்து இந்த ரேப்பிட் ரிவிஷன் வீடியோஸ், இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீயாக யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி டைமில். ஓகேவா? எதுவுமே படிக்க தோணலை அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். இப்போது எனக்கு தெரிஞ்ச சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து சில வீடியோஸ் இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போது அனாட்டமிக்கு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி பயோகெமிஸ்ட்ரி இது ரெண்டுக்குமே டாக்டர் அசாம் வந்து வீடியோ போட்டிருப்பார் அவரோட சேனல் ப்ளஸ் வந்து ப்ரிப்ளாடர் சேனல்லையும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்குறதுல சும்மா ரேண்டமாக எந்த வீடியோவும் போய் பார்த்துடக்கூடாது. அது கடைசியில், அதாவது லேட்டஸ்ட்டாக எந்த வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஒரு வீடியோ 6 monthஸில் போட்டிருப்பாங்க, 6 months ஆகோ இருக்கும். இன்னொரு வீடியோ வந்து 1 year ஆகோன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் 6 months வீடியோ பாருங்கள். சரியா? இல்லை எல்லாமே லேட்டஸ்ட்டாக உள்ளதை தான் பார்க்கணும்.
பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக உள்ள வீடியோவை பாருங்கள். அனாட்டமி பயோகெமிஸ்ட்ரிக்கு இவரே அசாமே போட்டிருக்காரு. கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொஸ்டின் சொன்னது கூட அவர் சொன்ன அந்த டாபிக் தான், அந்த பேசிக்லேருந்து தான் வந்துருந்துச்சு அனாட்டமி பயோகெமிஸ்ட்ரிக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கு எனக்கு தெரில, நானே இந்த இப்போ ரேப்பிட் ரிவிஷன் ப்ரிப்ளாட் வச்சு தான் நான் பார்த்தேன். வேறு பெருசாக நான் ப்ரிப்ளாட்லாம் பார்க்கல. ஸோ அது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து பேத்தாலஜி மைக்ரோபயாலஜிக்கு வந்து டாக்டர் பிரீத்தி சர்மா வீடியோஸ் இருக்குது. அவங்களும் இதே மாதிரி தான். எப்படி வந்து அசாம் வந்து பயோகெமிஸ்ட்ரி அனாட்டமிக்கு, அதே மாதிரி இவங்க வந்து மைக்ரோபயாலஜியும் பேத்தாலஜியும் ரொம்ப கிளியராக இந்த மாதிரி அவங்க யூடியூப் சேனல்லே அந்த இமேஜஸ் செஷன் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ப்ரிப்பேர் யூடியூப் சேனல்லே அந்த இமேஜஸ் செஷன் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணுற டைம். அதனால் நல்லா புரியும் உங்களுக்கு. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் இஎன்டிக்கு வந்து டாக்டர் ராஜீவ் தவான், அப்புறம் வந்து வைஷ்ணவி, டாக்டர் வைஷ்ணவி அவங்களோட சேனலில் அவங்களோட வீடியோஸு, அதாவது இஎன்டி பை டாக்டர் ராஜீவ் தவான் ஆர் வைஷ்ணவின்னு போட்டிங்கன்னா வந்துடும், வீடியோஸ் வரும். அதில் லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பாருங்கள். பெஸ்ட் இமேஜஸ் செஷன்ஸ் வந்து இவங்களோட அந்த சேனல்ஸில் போய் பாருங்கள். சரியா? இஎன்டியில் இமேஜஸ் வரும், நிறைய இமேஜஸ் எல்லாம் வரும், அதை பாருங்கள். அப்புறம் ஆப்தமாலஜி வந்து டாக்டர் சுதா, டாக்டர் சஸ்வத் ராய், டாக்டர் நிகா அகர்வால் இவங்களோட அந்த இமேஜஸ் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் நிறைய இமேஜஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க ஓரளவு. சரியா? ஓரளவில் எல்லா இமேஜஸுமே கவர் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் எம்சிக்யூஸ் வீடியோஸும் இவங்க இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. டாக்டர் நிகா அகர்வால்லாம் எம்சிக்யூ வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரீ டைமில். அதுக்கப்புறம் வந்து ஓபிஜிக்கு வந்து ஆப்ஷன் கைனிக்கு வந்து டாக்டர் தீப்தி பால் டாம்ஸ் இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டாஃப் இவங்க, டாக்டர் தீப்தி பால். இவங்க வந்து ரேப்பிட் ரிவிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. லாஸ்ட் எஃப்எம்ஜிக்கு ஒரு 1 வீக் முன்னாடி டாம்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே ஒரு 2 மணி நேரத்தில் கவர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதையும் பாருங்கள் ஃப்ரீ டைமில். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓபிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். இமேஜஸ் செக்ஷன்லாம் அப்படி கிடையாது. இமேஜஸ் எல்லாம் வந்து இமேஜஸ் வீடியோஸ் இப்போ வந்து அனாட்டாமி, ஃபார்மாலி அனாட்டாமி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, இஎன்டி, சர்ஜரி, ரேடியாலஜியில் இதில் எல்லாமே இமேஜஸ் செஷன்ஸ் இருக்கும் இந்த ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறது. அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே அந்த சப்ஜெக்ட் படிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு நார்மலாக இந்த மாதிரி ரேப்பிட் ரிவிஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் படிக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதே சோர்ஸில் கடைசி வரைக்கும் படிக்க பாருங்கள். சோர்ஸ் வந்து மாற்ற வேணாம். ஒரு சப்ஜெக்ட் ஒரு சோர்ஸில் பார்க்குறீங்கன்னா அதே சோர்ஸ்லேயே படிங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து அனாட்டமி மேரலில் படிக்கிறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் மேரலே படிங்க. அந்த அனாட்டமி எப்படி ப்ரிப்பில் போய் மாற்றாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்காஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற நேரம், ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்க நேரம், ஒன்றுமே பண்ண தோணாமல் இருக்கிற நேரம் என்ன பண்ணுறது, அதான் நான் சொல்கிறேன். சரியா? அந்த டைமில் எப்படி, அதாவது டிமோட்டிவேட்டாக இருக்கிற நேரமும் எக்ஸாஸ்டாக இருக்கிற நேரமும் ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஓபிஜிக்கு இன்னொரு சார், அவர் டாக்டர் போஜானி, டாக்டர் புனித் போஜானி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து தனியாக யூடியூப் சேனலே வச்சுருக்காரு. அதில் வந்து இம்பார்ட்டண்ட் மஸ்ட் நோ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருப்பார். நம்ம எஃப்எம்ஜி மஸ்ட் நோ டாபிக்ஸ்னு அந்த வீடியோஸும் பாருங்கள். அதுலேருந்து நிறைய கான்செப்ட்லாம் ரொம்ப கிளியராக அவர் வந்து சொல்லி தருவார் ஆக்சுவலி. சரியா? இது நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்புறம் சர்ஜரிக்கு வந்து என்னென்னா ராஜமகேந்திரன் சாரோட வீடியோஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் யூடியூப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் மேரோ ப்ரிப்பரேட்டரில் உள்ள ஸ்டாஃப்ஸ் அவங்களோட அந்த சர்ஜரி வீடியோஸ் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை, வீடியோஸ் எல்லாம் பெருசாக என்ன சொல்கிறது குவாலிட்டியாக எதுவும் இருக்க மாதிரி தெரில. ராஜமகேந்திரன் சாரோடது நல்லாயிருக்கும். இப்போ சர்ஜரிக்கு வந்து நீங்கள் வச்சுருக்க நோட்ஸே படிங்க. ஓகேவா? பிஎஸ்எம்முக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆனால் இது எதுன்னு எனக்கு சொல்ல தெரில.
பேசாமல் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் அரைஸில் ஏதாவது ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களா, நீங்களே அரைஸில் படிக்கிறீங்கன்னா ஓகே பெஸ்ட்டு. இல்லை அரைஸில் நான்லாம் லாஸ்ட் இயர் வந்து அரைஸ் நோட்ஸ் தான் 2 வாங்கி படித்தேன். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. பிஎஸ்எம்மில் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த அரைஸ் நோட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அரைஸ் நோட்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணுங்கள். அரைஸ் மிஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கோச்சிங் இன்ஸ்டியூட் நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் பிஎஸ்எம்க்கு. அப்புறம் பிஎஸ்எம்மில் என்னென்னா அப்டேட் ஆன விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயம் வந்து அப்டேட் ஆகிருக்கும். லாஸ்ட்டு எஃப்எம்ஜிக்கும் இந்த எஃப்எம்ஜிக்கும் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பழைய கண்டென்ட்டை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அப்டேட் ஆனதெல்லாம் மிஸ் ஆகிரும். ஸோ அதை வந்து அப்டேட் ஆனதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்டேட் ஆனது வந்து எப்போனா நீங்கள் வந்து கடைசியாக போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாமுக்கு. மேபி இப்போன்னு இருக்கும், இது வந்து இன்னும் ஒரு மாதம் கழித்து மாறலாம், சேஞ்ச் ஆகலாம். சில ஸ்கீமு, அந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் இந்த மாதிரி ஏதாச்சும் மாறலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிசனுக்கு வந்து தீபக் மார்வாவோட பழைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுற வீடியோலாம் இருக்குது, அது கூட பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் ஷார்ட் சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் என்னென்னு எனக்கு அது பெருசாக தெரில. ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பெருசாக தெரில. அது வந்து நீங்கள் வந்து வச்சிருக்க நோட்ஸே வச்சு நல்லா திரும்ப போதும். இதெல்லாம் வேணாம். ஷார்ட் சப்ஜெக்ட்டுக்கு இது இப்படி உட்காந்து படிக்க வேணாம். நான் மெயினாக சொன்னது அந்த 7 சப்ஜெக்ட்டு என்னென்ன: அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, இஎன்டி, ஆப்தா, சர்ஜரி, ஓபிஜி, கைனி. இந்த 7 சப்ஜெக்ட்டும் தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் சப்ஜெக்ட்டு 5 சப்ஜெக்ட்டையும் விடாதீங்க. இசிஜி ஐடென்டிஃபை பண்ண பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கிறனால சும்மா இசிஜி ஏதாச்சும் ஹவு டு இன்டர்பிரேட் இசிஜி இந்த மாதிரி வீடியோஸ் கூட பார்க்கலாம் நீங்கள். சரி, ஏன்னா இசிஜி உங்களுக்கு யூஸ் ஆகும் எக்ஸாமில். அதுக்கப்புறம் என்ன, ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் உங்களுக்கு ரேண்டம் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, யூடியூப் எடுத்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? இதை தவிர வேறு ஏதாச்சும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதோட இந்த வீடியோஸ்லாம், நான் சொன்ன வீடியோஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சொன்னேன், சரியா? எனக்கு தோன்றதை சொன்னேன். ஸோ எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தூங்கிடுங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிங்க, அவ்வளோதான். சரியா? நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த பிஎஸ்எம்மெல்லாம் எப்போவுமே ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் அந்த ஸ்கீம்ஸு, அதில் உள்ள அந்த டேர்ம்ஸு, அந்த டெஃபினிஷன்ஸு அதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? பிஎஸ்எம்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேவா? ஸோ அதான் பிஎஸ்எம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பிஎஸ்எம்மெல்லாம். ஓகேவா? எல்லாம் மறந்துடும், அதெல்லாம் அதான் சொல்கிறேன். ஓகேவா? ஆமாம். அப்புறம் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை, வீடியோஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நோட்ஸும் எதுவுமே இல்லை, ஆனால் வந்து எஃப்எம்ஜி எழுதணும் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. அவங்களுக்கு என்னென்னா டாக்டர் பானு பிரகாஷ் அனிமேட்டட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து அது ஃப்ரீயாகவே எல்லா வீடியோஸும் அவங்க போட்டிருக்காங்க. நோ காஸ்ட், வித்தவுட் எனி காஸ்ட். அவங்க வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவர் என்ன ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் பண்ணுறாருன்னு தெரியல, பட் வந்து அவர் பண்ணுறாரு அந்த பானுபிரகாஷ் அந்த சார். ஸோ அந்த யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீயாகவே எல்லாமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதில் படிக்கலாம். நல்ல ஸ்டாஃப் வச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அசாம் சார் அவர் வச்செல்லாம் எடுத்துருந்தாங்க. அசாம் அப்புறம் வந்து புனித் போஜானி அந்த சார்லாம் வச்சு எடுத்துருந்தாங்க கிளாஸு. ஸோ அது கூட நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அது ஃப்ரீயாக கிடைக்கிறனால நம்ம வந்து அது ஃப்ரீயாக இருக்கனால அது வந்து யூஸ்லெஸ் அந்த மாதிரி நினைப்போம். பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன். என்னென்னா அந்த டெலகிராம் சேனல்ஸ்லலாம் நான் இப்போல்லாம் நிறைய சேனல்ஸில் வந்து அந்த நைட்டு ஒரு 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு சின்ன ஸ்மால் மார்க் டெஸ்ட்டு, மினி மார்க் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இதெல்லாம் என்னோடய சஜஷனில் நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் எல்லாமே மேக்ஸிமம் பிஒய்க்யூ தான் போடுறானுங்க அவனுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கொஸ்டின் எதுவுமே இல்லை. அந்த கொஸ்டின்லாம் வரப்போகிறதும் கிடையாது. அந்த மாடலில் வருதான்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போவுமே ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? அது அங்கே கேட்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்லைனராக இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியாலாம் வருமானு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க எப்படியும். ஸோ அந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? சில நல்ல டெலகிராம் சேனலும் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் தி டெலகிராம் சேனல்ஸில் வந்து அந்த மாதிரி தான் போடுறானுங்க. அதில் கொடுக்குற ஆன்சர்ஸ், டெஃபினிஷன் அது கூட சில சேனல்ஸில் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஓகேவா?
கொஞ்சம் ஓரளவு ஓகே அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, எஃப்எம்ஜி பை டாக்டர் சிவி அப்படின்னு ஒரு சேனல் டெலகிராம் குரூப் இருக்குது. அவங்க போடுறது வந்து அவங்க இப்போ தான் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? மற்றபடி வேறு சேனல்ஸ் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து வேறு ஸ்டாஃப்லாம் சொல்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா அது வந்து நல்லதில்லை, அது வந்து தப்பாலாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ண ஆமாம் இல்லை எல்லாமே பிவேக்கு தானே போடுறானுங்க அந்த மாதிரி நமக்கு தோணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி பிவேக்கு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், பிரச்சனை இல்லை, பாருங்கள். பிவைக்கு தீபக் மாரோட அந்த புக்கு கூட இருக்குது. அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு இப்போ 10th எடிஷன் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். பிடிஎஃப் வந்து பெருசாக அது வெளியில் இருந்துன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அது இல்லை, பிடிஎஃப் வந்து இல்லை, கிடைக்கல. என்கிட்டையும் லேட்டஸ்ட் எடிஷன் இல்லை, கிடைக்கல. அதுக்கு முன்னாடி உள்ள எடிஷன் தான் இருக்குது. ப்ரிப்ளாட்டர் ஆர் மேரோ வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே வந்து வரும், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வரும். ஓகேவா? அதை பார்க்கலாம். ஸோ இந்த டெலகிராமில் வந்து அன்வான்ட் இந்த எம்சிக்கு வந்து அட்டன் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். படிங்க, டெய்லி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸு அதுக்கெல்லாம் வந்து ரெண்டாவது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். படிங்க, கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 100 கொஸ்டின், மினிமம் 100 கொஸ்டினாவது டெய்லி சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? காலையில் 50, ஈவினிங் ஒரு 50 சால்வ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஜஷனில் காமிக்கிற அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணாமல் படிங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு அந்த எக்ஸ்காஸ்ட் ஸ்டேட் வந்து மாறலை அப்படின்னா நான் சொன்ன வீடியோஸ் மேலே சொன்னேன் தெரியுமா, அனாட்டமி பயோகெமிஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் சொன்னேன்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மிஸ்டு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வீடியோ ஒரு ப்ளேலிஸ்ட்டில் அவங்க வீடியோஸ் போடுறாங்க. எல்லா எஃப்எம்ஜிக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் அவங்க வந்து அதை போடுவாங்க, 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு. அதில் ஃபார்மகாலஜி இருக்குல்ல, ஃபார்மகாலஜிக்கு வந்து இந்த எஃப்எம்ஜி ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள எஃப்எம்ஜிஸுக்கெல்லாம் அவர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பார். அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய கொஷின்ஸ் அதுலேருந்து அந்த சீரீஸ்லேருந்து வந்ததை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த ஃபார்மகாலஜியில். ஸோ அதை பாருங்கள். ஓகேவா? இந்த வருஷம் வந்ததும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இயர்ஸில் அவங்க ஃபார்மகாலஜிக்கு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஒரு 4 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் சேர்த்து ஒரு 4 வீடியோஸ் இருக்கும். மிஸ்ட்டு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போடுங்க, வரும். 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார்மகாலஜி வீடியோ அப்படின்னு போடுங்க, வரும். ஓகேவா? அதில் வந்து பாருங்கள். ஓகேவா? மிஸ்ட் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, மிஸ்டோட யூடியூப் சேனல். ஓகேவா? அது பாருங்கள், அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இன்னொன்று சொல்லணும், இந்த எல்லா வீடியோஸும் வந்து என்னோடய பர்சனல் வியூவில் தான் நான் வந்து இதெல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணது. எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆகும். நான் சொன்னது எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் எடுத்த வீடியோஸ் தான். ஓகேவா? எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்க வீடியோஸ் தான். அசாம பிரீத்தி சர்மாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத நான் அந்த ஓபிஜிலேருந்து மேபி சொல்லியிருப்பேன். பட் அவரோட அந்த புனித் போஜானி அவரோட வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கன்சீல்டு ஹீமரேஜஸ் இன் அந்த ப்ரெக்னென்சி இதில் வந்து கன்சீல்டு ஹீமரேஜஸ். ஓகேவா? அதில் அந்த ஹீமரேஜஸில் வந்து என்னென்னா, ஒன்று வந்து பெயின்ஃபுல் ப்ளீடிங் இருக்கும், இன்னொன்று பெயின்லெஸ் ப்ளீடிங் இருக்கும். அது ரெண்டுமே வேறு காசுனால இருக்கும். அது அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவர் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதனால தான் அவரோட அந்த சேனலை நான் வந்து பார்க்க சொன்னேன். அது எதில் சொல்லியிருந்தாருன்னா, அந்த இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ அந்த வீடியோவில் தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வீடியோஸில் தான் அவர் சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதான் நான் அதை பார்க்க சொன்னேன். ஸோ அதெல்லாம் அதை போய் பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்காஸ்ட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது, எதுவுமே பண்ண தோணாமல் இருக்கணும்னா அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? அது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.